10ஆம் வகுப்பு கணிதம் பயிற்சி 7ல் 3 வினாயன் 5 பார்க்கலாம். ஒரு மருந்து குப்பி ஓர் உருளையின் இருபுறமும் அரைக்கோளம் இணைந்த வடிவில் உள்ளது. குப்பியின் மொத்த நீளம் 12 மில்லிமீட்டர், விட்டம் 3 மில்லிமீட்டர் எனில் அதில் அடைக்கப்படும் மருந்தின் கன அளவை காண்க. நாம இதுக்கு படம் வரைஞ்சுக்கலாம். பாருங்க, இது மருந்து குப்பி. இதுக்குள்ள மருந்து அடைக்கிறாங்க. இதனுடைய மொத்தம் நீளம் 12 மில்லிமீட்டர்னு கொடுத்திருக்காங்க. இங்க எழுதிக்குவோம். இது 12 மில்லிமீட்டர். அடுத்து இதனுடைய விட்டம் 3 மில்லிமீட்டர். அப்படின்னா ஆரம் எழுதிக்குவோம். ஆரம் ஆர் சமம் 3ல பாதி இல்லையா? 3/2 மில்லிமீட்டர். இதில் அடைக்கப்படும் மருந்தின் கன அளவு. இதுல ஒரு உருளையும் 2 அரைக்கோளங்களும் இருக்கு இல்லையா? அப்படின்னா மருந்து குப்பியின் கன அளவு சமம் 2 அரைக்கோளங்களோட கன அளவோட ஒரு உருளையின் கன அளவு. இந்த அரைக்கோளம், இந்த உருளை, இதுக்கு ரெண்டுக்குமே ஆரம் சமம் தான், 3/2 தான். உயரம்னு பார்க்கும்போது இந்த உருளைக்கு உயரம் பார்க்கும்போது இதனுடைய ஆரம் ரெண்டையும் கழிச்சிட்டோம்னா, இந்த 12ல இருந்து கழிச்சிட்டோம்னா இந்த உருளையினுடைய உயரம் h கிடைக்கும். இதனுடைய ஆரம் 3/2, இதனுடைய ஆரமும் 3/2, கூட்டினீங்கன்னா 3. 12ல 3 கழிச்சிட்டீங்கன்னா 9 மில்லிமீட்டர் இந்த உருளையினுடைய உயரமா நமக்கு கிடைக்குது. மருந்து குப்பியின் கன அளவு சமம் உருளையின் கன அளவு பிளஸ் 2 அரைக்கோளங்களின் கன அளவு சமம். உருளையின் கன அளவு ஃபார்முலா πr²h. 2 அரைக்கோளங்களின் கன அளவு 2 பெருக்கல் அரைக்கோளத்தின் கன அளவு 2/3 πr². இந்த 2ல இருந்தும் πr² வெளியே எடுத்துக்குங்க. h பிளஸ் 2 பெருக்கல் 2 4/3 r உள்ள இருக்கும். மதிப்பு போடுங்க. பைக்கு 22/7 பெருக்கல் r² இல்லையா? rக்கு 3/2 பெருக்கல் இன்னொரு 3/2 என்று h. hங்கிறது இந்த உருளையினுடைய உயரம். உருளையினுடைய உயரம் 9 பிளஸ் 4/3 என்று r. rங்கிறது 3/2. சிம்பிளிஃபை பண்ணுவோம். ஒரு 2 இதோட அடிச்சுக்குங்க. 11 11 × 3 × 3 99. இங்க ஒரு 7, இங்க ஒரு 2 இருக்கு. பெருக்கல் 2 என்று இங்க 3 அடிச்சுக்குங்க. ஒரு 2 2 2 4 9 பிளஸ் 2 11. 99 11ஓட நாம பெருக்குவோம். 99 99 9 18 8 மீதி 1 10 1089. 1089 நாம 2 7 14 பெருக்குவோம். பாருங்க, 1089 அத 14 வகுக்க போறோம். எத்தனை முறை இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 7 முறை இருக்கு. 4 7 28 8 மீதி 2 1 7 7 7 2 9 0 1 9. மறுபடியும் 7 முறை இருக்கு. 98 கழிச்சிங்கன்னா 1, எங்க கழிச்சிங்கன்னா 10ல 9 கழிச்சிங்கன்னா 1 11. புள்ளி போட்டுக்குங்க, 0 போட்டுக்குங்க, அதை இறக்கிக்குங்க. 110 110ல 14 7 முறை இருக்கு. 7 14 98 கழிச்சிங்கன்னா 2 1. மறுபடியும் ஒரு 0 போட்டு அதை இறக்கிக்குங்க. 120 அதுல 14 8 முறை இருக்கு. இப்படியே போயிட்டே இருக்கும் இல்லையா? சோ நாம ஆன்சர் எழுதிக்கலாம். 77.78 கன மில்லிமீட்டர் மருந்து அந்த குப்பியில இருக்கும்.